வெல்கம் டு கேசிபி டிவி. 2021 ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை அமைக்கப் போகும் கட்சி எது? கூட்டணி கட்சிக்குள் ஏற்படும் குழப்பங்கள் தேர்தல் வரைக்கும் தொடருமா? தேர்தலின் கட்சிகளின் வியூகங்கள், பாஜக அதிமுகவிற்குள்ள முரண், அமித்ஷாவின் வருகைன்னு விறுவிறுன்னு போகுது தமிழக அரசியல் களம். அதிமுக பாஜக கூட்டணி உறுதின்னு அரசு விழாவில் அரசியல் செஞ்சிருக்காங்க அதிமுகவின் இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ். அமித்ஷாவின் அவசரமே செயற்குழு பொதுக்குழு எதுவும் இல்லாம கூட்டணி அறிவிச்சிருக்காங்கன்னு திமுக தரப்பிலிருந்து குற்றச்சாட்டும் இருக்கு. நீங்க 2 பேரும் அறிக்கை விட்டா நான் என்ன பொம்மையா? இதான் என்னோட அறிக்கைன்னு நான் பார்த்து யார சொல்றனோ அவங்க தான் முதல்வர்னு எல் முருகன் அடிச்சு பேசியிருக்கிறாரு. அடிக்கிற கை அணைக்குமாங்கிற மாதிரி, குழந்தைகளை தாய் பாத்துக்கிற மாதிரி நீ வா ராஜா வாவான்னு எடப்பாடியார் எல் முருகனை இழுத்து போட்டிருக்கிறாரு. அதிமுகவின் கூட்டணி கணக்குகள் எல்லாம் அமித்ஷாவே முன்னின்று நடத்த போறதா பல்வேறு தரப்பிலிருந்து பல்வேறு தகவல்கள் கசியுது. மக்கள் மனநிலையும் தாண்டி எப்படி வெற்றி பெற போறாங்கிறதா அரசியல் வியூகமா இருக்கலாம்னு எதிர்பார்க்கவும் படுது. அதிமுகவும் பாஜகவும் 2 கட்சிகளும் மக்கள் வரி பணத்திலேயே அரசியல் நாடகத்தை நடத்திவிட்டார்கள்னு பல்வேறு விமர்சனங்களும் எழுது. ஒருவேளை அமித்ஷாவே கூட்டணி பேச்சை முன்னின்று நடத்தினால் அதில் பாஜகவிற்கு சாதகமா இருக்குமா இல்ல அதிமுகவிற்கு சாதகமா இருக்குமான்னு எடுத்துக்காட்டா பீகார் தேர்தல் முடிவுகள் இருக்கு. மொத்தத்துல தமிழகத்திற்கான அமித்ஷாவின் கணக்கு என்ன? அந்த கணக்கால் பயனடைய போவது யார்? அந்த கணக்கிற்காக பலியாக போவது யாருன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்க சொல்லுங்க, அமித்ஷா அதிமுக பாஜகவை வழி நடத்தினால் பாஜகவிற்கு சாதகமாக இருப்பாரா இல்ல அதிமுகவுக்கு சாதகமாக நிற்பாரா? உங்களோட பதில்களை கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம கேசிபி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.